இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓவர் நைட்டில் ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. பிகாஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே 5% இல்லைனா 6%னு கேப் அப் இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. என்னோடய எம்டிஎம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்நார்மலாக ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் எடுத்த ட்ரேட் அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். எங்கே என்ட்ரி எடுத்தேன், எங்கே என்னோடய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு, எங்கே நான் டார்கெட் புக் பண்ணேன். இன்றைக்கி நான் ட்ரேட் எடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர். ட்ரேட் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த லெவலுக்கு கீழே லோவர் ஹை லோவர் லோன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே மூவ் ஆகலை. மார்க்கெட் கன்சால்டேஷன்லேயே இருந்திருக்கு. ஃபைனலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நல்ல புல்லிஷ் மூவ் இருந்திருக்கு. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நல்ல புல்லிஷாக மூவ் ஆகிருக்கு. இந்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. ப்ரைஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா நான் பை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இது பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் தான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் இந்த லெவலுக்கு ரீடெஸ்ட் வந்துச்சு. வந்த உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிச்சு. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் அது யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம சேனல் பேஜ்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த என்கல்ஃபிங் கேண்டிலை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். சம்வேர் இந்த லெவலில் 2310 என்னோடய லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுருந்தேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் லோக்கு கீழே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட் சைடில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2328 1:2 ட்ரை பண்ணேன். அண்ட் எனக்கு இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நல்ல புல்லிஷான மூவ் இருந்ததுனால நான் 1:2 எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன் இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் இந்த மாதிரி இம்பல்ஸாக மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா மார்க்கெட் கீழே அகைன் வரும். நான் என்னோடய டார்கெட் 1:2 அச்சீவ் ஆனதுனால நான் என்னோடய ட்ரேடை எக்ஸாக்டாக அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணி 2 டேஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஜெரோதா ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு பதிலாக என்னோடய ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ₹4 ப்ராஃபிட் வந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் ட்ரேட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து -180 லாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சப்ளை ஜோனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தேன், ஆனால் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ரேட் ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.